Hello lovelies, welcome back to my channel. I'm your lovable Raja Baron. Please subscribe my channel. Okay done. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெடிஷ்னல் டெசர்ட் தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா சக்க பிரதமன், சக்கப்பழ பாயாசம். சக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா பலாப்பழத்தை எங்கே நம்ம ஏரியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் பலாப்பழம் இன்னும் வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போது சக்கப்பழ சீசன் போயிட்டுருக்குது நம்ம ஊரில். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய கிடக்கும், சக்கை நிறைய கிடக்கும். இதுலேயே என்ன இருக்கும்ல, இப்போ வாங்கியிருக்கு தான் இதுதான் பெஸ்ட்டு. எல்லோவில் இருக்குல்ல, இது சூப்பராக இருக்கும். தென் செங்கவர்க்க சக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னைக்கு இதை வச்சு நம்ம பண்ண போகிற அந்த சக்கப்பழ பாயாசம், 6 சக்க பிரதமன், 6 ட்ரெடிஷ்னல் ஜாக் ஃப்ரூட் டெசர்ட் எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் பண்ணிக்கலாம். சமையல் அப்படிங்கிறது அம்மா தான் பண்ணணும், வீட்டில் உள்ள லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. யார் வேணாலும் சமைக்கலாம். சமைக்கிறதுக்கு பழகிக்கோங்க, அது எப்போனாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். சமையலுங்கிறது ஒரு அருமையான ஹாபியும் கூட. ஓகே, தென் இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. தென் நான் யூஸ் பண்ணுறது கருப்பட்டி. சிலர் இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க, சிலர் சுகர், நார்மல் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. நான் கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். தென் ஒரு 4 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான், டோட்டலி இவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரெடி, கமா. சின்ன சின்ன பீசஸாக வெட்டினா முதல்ல நல்லா பழுத்துருச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள், உங்கள்கிட்ட பகிரணும். அடுத்ததில் சொல்கிறேன். முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நெய், கொஞ்சோண்டு நெய் வேணும். ஓகே, முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறேன். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஜாக் ஃப்ரூட் எடுத்து அந்த நெய்யில் அப்படியே போடுங்க. ஓகே, இதை இப்போ சிம்மில் வச்சுட்டு இன்னொரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். கருப்பட்டி இடிக்க போகிறோம். ஓகே, இருக்கட்டும். இதுக்கு இவ்வளவு கருப்பட்டி தேவையில்லை. ஸோ இதில் பாதி போட்டால் போதும். இதை ஆல்ரெடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. சரி, அடிக்கலை. ஓகே, அந்த தண்ணியில் பாம் சுகரை அப்படியே போட்டுருங்க. அழகாக பாகு காய்ந்து வர்றது வரைக்கும் போட்டுருங்க. இந்த இடப்பட்ட டைமில் என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய ஏலக்காய் அண்ட் கிராம்பு. நிறைய பேர் பாயசத்துக்கு ஏலக்காய் மட்டும்தான் போடுறாங்க. பட் அந்த கிராம்பு சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மனம் சூப்பராக இருக்கும்.
இதில் இன்னும் வறுத்த தேங்காய் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பட் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல, அது பாகு காஞ்சி வரட்டும். ஓகேடா, பாகு காஞ்சாச்சு. இந்த பாகு காய்ச்ச பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, அதுவும் கருப்பட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு அரிச்சு ஊற்றணும். ஏன்னா கருப்பட்டியை பொறுத்தவரை கொஞ்சம் மண் கொஞ்சம் கசடுகள் இருக்கும், அது இதை கூட சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சூப்பர். ஓ, கருப்பட்டி அந்த மனம் உனக்கு. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் இனிமேல் சேனலுடைய வளர்ச்சிக்காக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சம்டைம்ஸ் சிலது ரொம்ப கிறுக்குத்தனமாக கூட இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காகத்தான். ஓகே, டன். நம்ம ஸ்பீடு பார்த்துருக்கீங்களா? ஸ்பீட் பார்த்துருப்பீங்கல்ல, ஸ்பீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கோளாறான விஷயங்களாக நம்மளும் இனி பண்ண போகிறோம். இன்றைக்கி சக்கப்பிரதமன், நாளைக்கு ஒரு டேஞ்சரான ஒரு கேம் ஒன்று பண்ண போகிறோம். டேஞ்சர் கேம், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற ஒரு கேம். ஓகே, வீடியோஸ் வந்து ரெடி ஆகிருக்குது. நாளைக்கு ரெடியாக இருங்க. நாளைக்கு என்ன, சண்டே, ரைட்? நாளைக்கு சண்டே ரெடியாக இருங்க, வீடியோஸ் வரும். ஓகே, பார்த்துட்டு திட்டுறவங்க திட்டுங்க, என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஏலக்காவும் இந்த கிராம்பு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். ஓகே, டன். பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். நல்லா வற்ற விட்டு சாப்பிட்லாம், இல்லை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். Okay, nice. இந்த பழம் ஓகே. Nice. Okay, done. Finish. ஆஃப் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? How is it? Wow. ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வேற எதுக்கு இருக்காது. ஓ மை காட், சுட்டாலும் ஒர்த்துப்பா. வாவ், சீரியஸ்லி சக்கை கிடச்சின்னா கருப்பட்டியோட செஞ்சு பாருங்க. இன்றைக்கி இந்த டெசர்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அருமையான நாள், ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன்றைக்கி வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஊருக்கு வந்த உடனே நான் செய்யணும்னு நினச்ச வேலை என்ன அப்படின்னா, சரவணன் சுப்பையா சார் அவர்களை வந்து போய் பார்க்கணும். ஆல்ரெடி நான் ஒரு இதில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணியிருந்தேன். பட் அவங்கள வந்து அதை உணர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தென் அவங்கள போய் வந்த உடனே நான் முதல்ல இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து நம்மளுடைய ஆணவத்தால் நம்மளுடைய மனிதத்தன்மையை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த பெரிய மனிதர்கள் அவங்களுடைய இறைத்தன்மையை என்றைக்குமே இழக்கிறதில்லை அப்படின்னு. நான் இன்றைக்கி மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் அவங்க மன்னிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி போயிருக்கும்போது நடந்த பிரச்சனைகளுக்கு நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்த தவறுகள் போகட்டும், இனி நல்ல வழியில் நட அப்படின்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு என்ன ஒரு இறைவனை தரிசித்து வரும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் இன்றைக்கி வந்து எனக்கு
கிடைச்சிது. அவர் மாதிரி ஒரு மாமனிதருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி அதான் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சரவண சுப்பையா சார் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அவங்கள என்ன நினைக்கி நம்ம போற்றணும். ஓகே, அந்த ஒரு சந்தோஷத்தில் ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம கேக்கு அதெல்லாம் இனி உடம்பு வேற மறுபடியும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டயட் நல்ல ஃபுட் எடுக்கணும். சரி, ஏதாவது டெசர்ட் சாப்பிடணும்னு சொல்லி சக்கப்பழம் இருந்துச்சு, கருப்பட்டி இருந்துச்சு. சரி, ஓகே. கூடிய சீக்கிரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு செலிபிரிட்டி கூட நாம் வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அந்த செலிபிரிட்டி யார் அப்படின்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் செலிபிரிட்டி. ஓகே, ஓ பத்துருச்சு, சுட்டால் ஒர்த்து. சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு இந்த சீசனில் சக்கை கிடச்சின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். கருப்பட்டியோடு செஞ்சு பாருங்கள். கருப்பட்டியோடு செஞ்சு பார்க்கும்போது தான் டேஸ்ட்டும் டெலிஷியஸாக இருக்குது. இட்ஸ் ஒன்லி ஃபார் மீ, எனக்கு மட்டும் இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, கேமராமேன். தட்ஸ் ஆல். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஆற பொறுத்தவனுக்கு ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல சொல்லுவாங்க, ரைட்? சூப்பர். சூப்பர். இந்த டேஸ்ட் அனுபவிக்கணும்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, such a good taste, so delicious. Okay, done. செஞ்சு பாருங்க. ஃபிட்னஸ், என்டர்டைன்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட், இன்னும் நிறைய ஃபன் எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூவாக வரும். இனி உங்களுக்கு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறதா, மோட்டிவேஷன் பண்ணுறதா நம்மளுடைய சேனல் இருக்கும். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். லவ் ஆல்வேஸ். பவர்ஃபுல்.